ஆடிப்பெருக்கு ஆடுற மட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மட்டை பாடி தான் கறக்கணும். அதாவது ஆடிப்பெருக்குன்னா ஆடி ஓடி சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அது ஞாபகப்படுத்துறது தான் அந்த ஆடிப்பெருக்கு. மனசுக்குள்ள உள்ள மாசுகளை போக்கணும், நல்ல சிந்தனைகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுறது தான் ஆடிப்பெருக்கு. அப்படிலாம் மேம்படுத்தி ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒருத்தர் சாதிச்சிட்டாருங்க. யார்? எங்கள் ஊர் காருங்க. அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரிய கோயிலே கட்டியிருக்காருங்க. எனக்கு மாணிக்குன்னு ஒரு பேர் இருக்கு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷாபாய். அது மாதிரி அவர் அந்த கோயிலுக்கு, பெரிய கோயிலுங்கிறதுக்கு பேர், இன்னொரு பேர் இருக்கு, பிரகதீஸ்வரர் டெம்பிள். பிரகதீஸ்வரர் டெம்பிள் உலகம் பூரா பிரசித்தி பெற்றதுங்க. யுனெஸ்கோவில் தனித்தலைமை அமைச்சிருக்காங்க. இது 1003ஆம் நூற்றாண்டுல கிபி 1003லேருந்து 1010க்குள்ளே கட்டி முடிச்சிருக்காங்க. 8 வருஷம் என்னதான் கட்டினாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிரானைட்லேயே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அது கோபுரம் சிற்பங்கள் ரொம்ப தொழில்நுட்பமாக, அந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ரொம்ப நுட்பமாக சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க. அதில் படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. அந்த கோபுரம் மேலே சும்மா இல்லை, 80 டன்னு தூக்கி மேலே வச்சுருக்காங்க. அப்போல்லாம் எந்த ஜேசிபி இருந்துச்சு, எந்த இது இருந்துச்சு, விமானம் இருந்துச்சு? எதுவுமே கிடையாது. திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு உதாரணம் இந்த பெரிய கோயில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிள். அவரும் அவர் சிஸ்டர் குந்தவையும், முதலாம் ராஜராஜ சோழனும் குந்தவையும், அவங்க சிஸ்டர் குந்தவையும் சேர்ந்து சிவபக்தருங்கிற காரணத்துக்காக அந்த பிரகதீஸ்வரர் டெம்பிளை கட்டினாங்க. கட்டிடக்கலைக்கு முக்கியமான கோயில்களில் இது ஒரு டெம்பிளுங்க. உலக பிரசித்தி பெற்றது. தென்னிந்தியாவின் அடையாளம், சரிங்களா? தென்னிந்தியாவில் இது ஒரு அடையாளம், சரிங்களா? தஞ்சாவூருக்கு மிகப்பெரிய கெத்து. தலையாட்டி பொம்மையா சிம்பளம் வந்துச்சு, அது தெரியுங்களா உங்களுக்கு? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, அது அப்படியே கீழே வெயிட்டு கொடுத்துருப்பாங்க. வெயிட்டு கொடுத்து இப்படி இப்படி அது ஆடும். அதே போல் தான் இந்த கோயிலோட பேஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எதனால் பேஸு அப்படின்னா, அந்த பூகம்பம், நிலநடுக்கம் எது வந்தாலுங்க அந்த கோபுரம் பூகம்பம், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படாது. காரணம் என்னென்னா, காட்டாத்து மண் பேஸ் மட்டமாக போட்டிருக்காங்க. காட்டாத்து மண்ணோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அது வெடிப்பு விழுவாதுங்க. என்ன தான் வெடித்தாலும் இந்த பழைய படத்தில் ஒரு சூரனை 2ஆக கலந்து போடுவாங்க, திரும்ப ஒட்டிக்குவாங்க. அதே போல் இது என்ன தான் நிலநடுக்கம் வந்தாலும் அந்த இது பிளவாகாதுங்க, ஒன்று சேர்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு மண் காட்டாத்துல உள்ள மண். அந்த காட்டாத்து மண் பேஸாக போட்டு இந்த கோயில் கட்டியிருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சிறப்பு, சரிங்களா? சரிங்க, நன்றி. ஷோன்னு போயிட்டு இருக்கணுங்க எதா இருந்தெல்லாம். சும்மா இந்த ஆடிப்பெருக்கோட எல்லாத்தையும் பெருக்கி தூக்கி போட்டுருங்க. கெட்ட சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை வளர்த்துங்க பெரிய கோயில் மாதிரி உயரமா.